السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وربك يخلق ما يشاء ويختار وقال أيضا ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் மதுரை மாவட்டம் வடக்கு வட்டார் ஜமாஅத் உலமா சபை மற்றும் செல்லூர் புதுப்பள்ளிவாசல் இணைந்து நடத்தக்கூடிய குர்பானி விளக்கம், குர்பானுடைய சிறப்புகள், குர்பானுடைய சட்டத்திட்டங்கள் இந்த பயானிலே சொல்வதின் பிரகாரம் அமல் செய்வதற்கும் கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் முழுமையான நன்மைகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இதற்காக முயற்சி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா நற்கூலியையும் நிரப்பமாக ஈருலகத்திலையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்பானியை கொடுக்கும் அளவுக்குள்ள வசதி வாய்ப்புகளையும் விசாலமான உள்ளத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதை ஈமானோடு தக்வாவோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்றைக்கி குர்பானி எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் ஹாபீல் காபில் அவங்க ரெண்டு பேருடைய காலத்தில் முதல் குர்பானி ஆரம்பிச்சிச்சு. குர்ஆன் சொல்லக்கூடிய குர்பானி இரண்டு வகையை குர்பானி சொல்லி தருது. மூன்றாவது தான் நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குர்பானி. முதல் குர்பானி எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தோன்னா ஹாபீல் காபில், அது ரெண்டு பேரும் சகோதரர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். இப்போ அந்த காலத்தில் எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து பிறக்கும். அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கும். அப்போ என்ன சட்டம்னா, அன்றைக்கி மனித சஞ்சாரமே கிடையாது, மனித வழக்கமே இல்லாமல் காலம். அப்போ எப்படி கல்யாணம் முடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தரோடு பிறந்த அந்த பெண்ணை அடுத்தவரோடு பிறந்த ஆண் கல்யாணம் முடிச்சுக்கிறோம். இது மார்க்க சட்டம். இப்போ காபிலோடு பிறந்த அந்த பெண் அழகான பெண், ஹாபீலோடு பிறந்த அந்த பெண் அழகு இல்லாத பெண். இப்போ மார்க்க சட்ட பிரகாரம் மாற்றி தான் கல்யாணம் முடிக்கணும். இப்போ இந்த நிலைமையில் என்ன நடக்குன்னா, காபீல் சொல்கிறாரு, அழகில்லாத பொண்ணை நான் கல்யாணம் முடிக்க முடியாது, அழகான பொண்ணு என்னோடு பிறந்த பொண்ணு அதில் கல்யாணம் முடிச்சுக்கிறேனே அப்படின்றார். இப்போ ஹாபீல் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற முடியாதுப்பா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்றாங்க. அப்போ காபில் கேட்கல, எவ்வளவோ அடம் பிடிக்கிறார், எந்த அளவுக்குன்னா கொலை செய்கிற அளவுக்கு நெருங்கி போயிடுறார். இப்போ தான் ஹாபீல் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அல்லாஹ் குர்பானின்னு ஒன்று வச்சுருக்கிறான், அந்த குர்பானியை நம்ம பயன்படுத்துவோம், என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு அதன் பிரகாரம் நம்ம அமல் செய்வோம், சரியத்திடத்தை பின்பற்றலாம் அப்படின்றாங்க. இப்போ காபில் என்ன வச்சுருக்காருன்னா விவசாயம் வச்சுருக்கிறார். விவசாய பூமியிலிருந்து வரக்கூடிய ஒன்றுக்கத்த குர்பானி, ஒன்றுக்கத்த அந்த விவசாய பொருட்களை அவர் கொண்டு வர்றார், பயிர் வகைகளை கொண்டு வர்றார், செடிகளை கொண்டு வர்றார். கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறார், நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் குர்பானி கொடுக்குறார். ஹாபீல் என்ன செய்கிறாங்கன்னா, நான் கொளுத்த ஆடை கொண்டு வர்றேன், அவன் கொளுத்த ஆடை கொண்டு வர்றான். அன்னைக்கு சூழ்நிலை ஒரு வெட்ட வெளியிலையோ மலையிலையோ அவரத்துலையோ இதை வச்சிருவாங்க. வச்ச பின்னாடி வானத்திலிருந்து நெருப்பு வரும். அந்த நெருப்பு என்ன செய்யுன்னா, அந்த பொருளை கரிச்சிருச்சுன்னா அவருடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கிட்டான்னு அடையாளம். இப்போ காபீல் விவசாய பொருட்களை வச்சுருக்கிறாங்க, ஹாபீல் எதை வச்சுருக்காங்கன்னா கொளுத்த ஆடு வச்சுருக்கிறாங்க. ரெண்டு பேருமே குர்பானிக்குள்ள பொருளை வச்சுருக்கிறாங்க, அவங்கவுங்க தகுதிக்கு வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், இன்னமா தக்கப்பருல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் யார்கிட்ட ஏற்றுக்கிறவான்னா யார்கிட்ட இறையச்சம் இருக்குதோ அவங்கள்ட்ட தான் குர்பானியை ஏற்றுக்கிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு பேருமே குர்பானி கொடுத்தது வாஸ்தவம் தான். ஆனால் ஹாபீல் அவங்க கொடுத்த குர்பானி அல்லாஹ்வுக்காகவே கொடுத்தார். ஆனால் காபீல் கொடுத்த அந்த விவசாய பொருட்கள்
அல்லாவுக்காக கொடுக்க முன் வரல, அந்த பொண்ணு எப்படியா நம்ம கிடைச்சிடணும் அப்படின்னு சிந்தனை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் கொடுத்த பொருளாவது உருப்படியான பொருளான்னா ஒன்றுக்கத்து விவசாய பொருட்கள், விவசாய பொருளையே மட்டமான பொருட்கள் அதை தான் கொடுத்தாங்க. தப்சீரில் இப்படி தான் வருது, ஒன்றுக்கத்த பொருள் விவசாய பொருளையே மட்டமானது. அதான் காபில் தேர்ந்தெடுத்தார். ஒன்று ஏற்றுக்கிட்டா போட்டோம், ஏற்றுக்கிறேன்னா எப்படி நம்ம வந்து அண்ணனை கொலை செஞ்சு நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறது உறுதி தான் அப்படின்னு அவர் அந்த உறுதியில் இருந்தார். கடைசியில் குர்பானி வச்சாங்க, வானத்திலிருந்து நெருப்பு வந்துச்சு. ஹாபீலுடைய இந்த ஆட்டு குர்பானியை இது ஏற்றுக்கிடுச்சு, காபீலுடைய குர்பானியை ஏற்றுக்கிறல. இப்போ அவர் என்ன ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அப்போ சண்டையில் அவர் சொல்கிறாரு, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணனை பார்த்து மிரட்டுறாரு. அப்போ ஹாபீல் சொல்கிறாங்க, நீ என்னை கொல்றதுக்காக கையை நீட்டினா கூட நான் அப்படிலாம் கையை நீட்ட மாட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆனை சொல்கிறான், இது கர்ரபா குர்பானன் ஃபத்து குப்பில மின் அகதிகிமா. ரெண்டு பேருமே குர்பானி செய்கிறதுக்கு நாடுனாங்க. ஆனால் ஃபத்து குப்பில மின் அகதிகிமா, ரெண்டு பேரோட குர்பானில் இருந்து ஒருத்தருடைய குர்பானியை எல்லாம் ஏற்றுக்கிட்டான். வலம் யுத்தகப்பல் மினன் ஆகர், அடுத்தவருடைய குர்பானியை எல்லாம் ஏற்றுக்கிறல. இன்னமாய தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இந்த ரெண்டு பேருடைய குர்பானில் இருந்து யாருடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கிட்டான்னு நல்லா சொல்லும்போது இன்னமாய தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், யார் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அவங்களுடைய குர்பானியை எல்லாம் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். இது உலகத்திலேயே நடந்த முதல் அமல்னு எடுத்துக்கிட்டோம்னா குர்பானி. இந்த குர்பானி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தலாம். முதல் அவங்க பயன்படுத்துறது இதுக்குன்னா சொந்த தேவைக்காக தான் பயன்படுத்தினாங்க. குர்பானி அறுத்து பலியிடணும் அப்படின்னு நோக்கத்தில் கொடுக்கல. என்ன காரணம், ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையில் ஒரு சுமூகம் ஏற்படணும்னா என்ன செய்யறது, அப்போ குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இப்போ முதல் நடந்த ஒரு அமல்னு எடுத்துக்கிட்டோம்னா குர்பானிகள். அதுக்கு பின்னாடி நடந்த குர்பானி அப்படின்னு பார்த்தோம்னா பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலை நடந்த உடனே அந்த பனூ இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இந்த கொலைகாரன் யாரும் நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் குர்பானி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. குர்பானி கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த மக்கள் திரும்ப மறு கேள்வி கேட்டாங்க. யூதர்கள் என்றைக்குமே சொன்ன உடனே ஏற்றுக்கிற மாட்டாங்க, திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, நாங்கள் வந்து எந்த மாட்டை கொடுக்கணும், அந்த மாட்டினுடைய நிறம் என்ன, அந்த மாட்டினுடைய உயரம் என்ன, அந்த மாட்டினுடைய வயசு என்ன, பலவிதமான கூட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கடைசியில் என்னென்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க, நீங்கள் குர்பானி கொடுங்க, அந்த குர்பானி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இது ரெண்டாவது நடந்த குர்பானி உலகத்தில். அப்பவும் குர்பானி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை வந்த நேரத்தில் பிரச்சனைக்குரிய ஆள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே கொடுக்கப்பட்டது தான் அந்த குர்பானி. முதல் கொடுத்த குர்பானியை பார்த்தோம்னா ஆடு, விவசாய பயிர். ரெண்டாவது கொடுத்த குர்பானின்னு பார்த்தோம்னா மாடு. இதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆடு கொடுக்குறது சிறந்ததா, மாடு கொடுக்குறது சிறந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், நல்ல வசதியாக இருக்கிறேன், ஒட்டக குர்பானி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவர் குர்பானி கொடுக்குறாரு, அந்தளவுக்கு வசதி படைத்த ஒரு மனிதர். அப்போ அவர் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், நான் குர்பானி ஒட்டகம் கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது, ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னென்னா இன்றைக்கி ஒட்டகம் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல, இப்போ நான் என்ன செய்யறது, ஒட்டகம் கிடைக்காதனால ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க முடியாத நிர்பந்தம் எனக்கு ஆயிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, ஒட்டகம் கொடுக்க முடியல, ஒட்டகம் கிடைக்கல அப்படின்னு நிர்பந்தம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதுக்கு பகரமாக 7 ஆட்டை வாங்கிருங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி 7 ஆடை வாங்கிருங்கன்னு சொன்னாங்க. நினச்சா ஒட்டகத்துக்கு பகரமாக மாட்டை கொடுங்களேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அவங்க சொன்ன செய்தி 7 ஆடுகளை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ ஆட்டினுடைய நன்மைகள் மிகப்பெரிய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் இருந்தாங்க. 10 ஆண்டு காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டைத்தான் குர்பானி கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடு கொடுத்தாங்க தெரியுமா, ஆட்டினுடைய வர்ணனையை சொல்கிறாங்க. அந்த ஆடு எப்படி இருக்கும்னா வெள்ளையும் கருப்பும் கலந்த முடி சார்ந்ததாக இருக்கும். அந்த ஆடை பார்க்கும்போதே மேலே பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கும், வயிற்று பகுதியில் பார்த்தோம்னா கருப்பு கலராக இருக்கும்.
அப்போ வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு கலர். அதில் கொம்பு இருக்கும், நிறைய முடிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்டை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குர்பானியை பற்றி விவரித்து சொல்கிறாங்க. அப்போ ஆடு கொடுக்கறதா மிகச்சிறந்த ஒரு குர்பான். எப்போ மாடு கொடுக்கலாம்? நிர்பந்தமான சூழ்நிலைகள். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆடு கொடுக்கோம்னா ஆட்டுக்கு இவ்வளோ கரையம் ஆயிடுது, ஒரு 15,000 ஆயிடுது, 20,000 ஆயிடுது, இவ்வளோ நம்ம காசை கொடுத்து அதை செலவழிக்கணுமா? அது ஒரு 4,000 ரூபா கொடுக்குறப்பான்னு சேர்ந்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போகுது. முதல் நினைப்பு என்னென்னா, ஆடு வாங்கக்கூடாதுன்னு நினைப்பு முதல். அப்போ கபூலியத்து நமக்கு இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி ஆடு பிடிக்கிறக்காக போயிருந்தேன். அப்போ ஆடு பிடிக்க போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், எங்கே இந்த ஆட்டுக்கெல்லாம் தீவனம் போடுவீங்கள்ல, தீவனம் போட்டால் இந்த 1.5 மாதத்துக்குள்ளே எவ்வளோ எடை கூடும்னு கேட்டேன். இந்த 1.5 மாதத்தில் அது எவ்வளோ எடை கூடும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன பதில்னா, அவங்க எண்ணத்துக்கு தக்கன்னு நடக்க வச்சிருது, இதுவரை அப்படி தான் நான் பார்த்துருக்கிறேன்னு. என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஒருத்தர் கொளுத்த ஆடு வாங்கியிருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடை வாங்கி விட்டுருப்பார். நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா குர்பானி கொடுக்கும்போது 35 கிலோ தேர்ந்திருக்கும். குறைஞ்சது 1 கிலோவாக கூடி 36 கிலோ 31 கிலோவாக இருக்கணும். ஆனால் அவர் திரும்ப கொண்டு போய் அறுத்து எடை போட்டு பார்த்தாருன்னா 18 கிலோ 20 கிலோ தேராது. ஆனால் ஒருத்தர் வாங்கி விட்டுருப்பார், ரொம்ப மெலிஞ்ச ஆடை வாங்கி விட்டுருப்பார், ரொம்ப கம்மியான காசுக்கு, ஒரு 12,000 14,000 வாங்கி விட்டுருப்பார். அவர் அறுத்து பார்த்தாருன்னா 22 கிலோ 25 கிலோ அதில் வந்துடும் திருத்து. எப்படிப்பா, என்ன காரணம்னு? இறையெல்லாம் ஒன்றாதான் சேர்த்து போடுறோம். ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 ரூபா இறை சாப்பிடுது, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய எண்ணத்துக்கு தோதுவாக எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கொடுக்குற ஆடு மக்கள் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கியா அப்போ மக்கள் கேட்கணும் அப்படின்னு உள்ளட்சம் இல்லாத நிலைமையில் அவங்க வாங்குறாங்க. அப்போ அதுக்கு தோதுவாக தான் அந்த குர்பானிக்கிறாரையும் எல்லாம் அமைச்சர்லான்னு அவர் சொன்னார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம முதல் நினைக்கும் போது என்ன நினைக்கிறோன்னா, 15,000 கொடுத்து குர்பானி வாங்கணுமா, 20,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற நினைப்பு இருக்குது. இது அந்த குர்பான் நமக்கு இறையச்சம் கிடையாது. வெளியில் மக்கள்லாம் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கணும். மக்களுக்கு மத்தியில் நானும் ஒரு முஸ்லீம், நானும் குர்பானும் கடமையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் மதீனாவில் இருக்கிறவரை ஆடு தான் குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சஹாபா பெருமக்களும் ஆடு தான் கொடுத்தாங்க. சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆடை எப்படி வளர்ப்போம் தெரியுமா, குர்பானிக்காக வளர்க்கும் போது நல்ல கொளுத்த கிடாயாக அதை நாங்கள் வளர்ப்போம். கொளுத்த கிடாயா, நன்மைகளை அதிகம் தரக்கூடிய கிடாயா அதை நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க. ஒரு சஹாபி, அந்த சஹாபியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தாபியை போகிறாங்க எங்கள் சந்தைக்கு, ஆடு பிடிக்கிறதுக்காக போகிறேன், நீங்களும் கூட வாங்கலைன்னு சொல்லி அந்த சஹாபியை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சஹாபி போன உடனே சந்தையில் நிறைய ஆடுகளை பார்க்குறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, எனக்காக வேண்டி இந்த ஆடை வாங்குங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த தாபியை கேட்குறாங்க, சஹாபிகளை பின்பற்றி வரக்கூடிய அந்த மனிதரை கேட்குறாங்க, என்ன காரணம், எவ்வளோ ஆடு இருக்குது, இந்த ஆட்டை பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததை போன்று இந்த ஆடு கருப்பும் வெள்ளையும் கலந்த ரோமத்தை பெற்றதாக இருக்குது, அதனால் அதை வாங்க சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆட்டை போல இந்த ஆட்டினுடைய தன்மைகள் எல்லாமே இருக்குது, கொம்பு இருக்குது, அதனுடைய தோற்றங்கள் இருக்குது, அதனால அந்த ஆட்டை வாங்க சொன்னேன் அப்படின்னாங்க. இப்போ சஹாபா பெருமக்கள் கொடுத்த ஒவ்வொரு குர்பானுடைய தன்மைகளை பார்த்தோம்னா அவங்க எப்படி நினச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுக்க சொன்னாங்களோ, எப்படி கொடுக்க சொன்னாங்களோ அப்படியே அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சஹாபாக்கள் நினச்சாங்க. இன்றைக்கி நம்ம உள்ளட்சத்தில் முத எடுக்கிறதே பொருளாதாரத்தை முன்னிறுத்தோம். நமக்கு எவ்வளோ தேவைகள் வருது, செலவழிக்காமல் எந்த தேவையும் நான் கம்மிப்படுத்துறதே கிடையாது. ஆனால் குர்பானின்னு வந்துருச்சுன்னா அந்த விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா வீட்டினுடைய நிர்பந்தம், வாடகை வீட்டில் இருக்கிறோம், அறுத்து கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது, வீட்டில் வளர்க்குற அளவுக்கு இட வசதிகள் கிடையாது, அப்படின்னு நிர்பந்தம் வந்தால் கூட கடைசி நேரத்தில் வாங்கி கூட குர்பானி கொடுக்கலாம். அதுவும் முடியலை அப்படின்னு நிர்பந்தம் வந்தால் தான் என்ன செய்யணும், கூட்டு குர்பானிகள் அப்படின்னு ஒரு பங்குக்கே போகும். கூட்டு குர்பானின்னு வந்துட்டாலே இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், கூட்டு குர்பானி யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அந்த பட்டியல் அப்படியே பார்க்குறோம். 3000 ரூபா, 3500 ரூபா, 4000 ரூபா, 4500 ரூபா, சரி இருக்கிறது 4500 ரூபா போட்டிருக்கிறாரு, அப்போ 3000 ரூபாய்க்கு நேரம் போயிடுவோம். நம்ம பார்க்குறதே எப்படின்னா, எது இருக்கிறதுலேயே கம்மியாக இருக்குதோ அங்கே போய் குர்பானி கொடுத்தோம், அப்படி தான் நினச்சி போகிறோம். ஒரு ஊரில் நடந்த நிகழ்வு, அதில் நேரடியாக பார்க்கவும் இல்லை, எனக்கு முழுமையான கருத்து தெரியாது, கேள்விப்பட்ட செய்தி. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா,
குர்பானி மக்கள்லாம் சேர்றாங்க. அவரும் குர்பானி கொடுத்துட்றாரு. குர்பானி கொடுத்தோன்னு 5 கிலோ கறி கொடுத்துருவாங்க. 5 கிலோ கறி கொடுத்துருவாங்க. இவர் நேராக வர்றாரு. பாய், நீங்கள் குர்பானி கொடுத்துருக்கீங்களா பாய், நான் உங்கள் பங்கில் சேர்ந்துருக்கிறேன், என்னுடைய பங்கு 5 கிலோ கறி இருக்கேன்னு அந்த கடையில் போய் வாங்கிக்கிறேங்க, நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் டோக்கன் நம்பரை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 10ஆம் நம்பர் டோக்கன் போய் வாங்கிக்கிறேங்க. இவர் நேராக போவார், 10ஆம் நம்பர் டோக்கனை கொடுப்பார். அந்த கறி கடைக்காரர் ஏற்கனவே 5 கிலோ ரெடியாக போட்டு வச்சுருப்பார். ஆனால் இவருக்கான குர்பானி கொடுக்கவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இவருக்கான குர்பானி அங்கே கொடுக்கவே இல்லை. ஒரு 100 5 கிலோவும் பொட்டணம் போட்டு வச்சுக்க, யார் வந்தாலும் அந்த டோக்கனை கொண்டு வந்தாருன்னா அந்த கறியை தூக்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஏமாறக்கூடிய உலகம் தான் இருக்குது. எங்கே ஒழுங்காக கொடுக்குறாங்க? நம்மளை நேரடியாக கூப்பிட்டு அறுக்க விடுறாங்களா? நம்ம அறுக்கிற இடத்துல நிற்கிறோமா? நம்முடைய பேரை, இப்படி தாய் தகப்பனுடைய பேரை சொல்லி அறுக்கிறாங்களா? அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஏதோ பேருக்கு நம்ம எங்கேயோ ஃபோன் பண்ணி சொன்னோம், அமௌண்ட்டை அனுப்புகிறோம், அமௌண்ட்டை கொடுக்குற கூட நேரத்தில் ஜிபேயில் அனுப்பி விட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு. குர்பானி கொடுத்த அன்னைக்கு வாங்க முடிஞ்சால் நம்ம கறி வாங்க போகிறது, வாங்க முடியலைன்னா யாராவது ஒருத்தர் அனுப்பி நான் வரமாட்டேன், எனக்கு பதிலாக இவர் வருவார், கொடுத்து விட்ருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாமே எப்படின்னா ரொம்ப இலகுவாக நடக்கணும், நன்மை கிடைக்குதா கிடைக்கலையா அதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம மாறி போயிட்டோம். அந்த சிந்தனைகளை நம்ம மாறணும். அதுபோல் குர்பானி எப்போமா கொடுக்கணும், யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆளுக்கு பெருநாள் அன்னைக்கு, அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், பிறகு 10, 11, 12 இந்த 3 நாளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஜகாத்து கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவர் கொடுக்கணும். முதல் நிபந்தனை முஸ்லீமாக இருக்கணும், 2வது அறிவாளியாக இருக்கணும், 3வது இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளோ இருக்கணும்? 87.5 கிராம் இருக்கணும், 10.25 பவுன் அவர்கிட்ட இருக்கணும், அல்லது 612 கிராம் வெள்ளி இருக்கும். சரி, ரெண்டுமே ஒருத்தட்ட இல்லை, ஏதோ கொஞ்சோண்டு தங்கம் வச்சுருக்கிறார், கொஞ்சோண்டு வெள்ளி வச்சுருக்கிறார், வீட்டில் கொஞ்சம் பொருளாதாரம் காசு பணம் வச்சுருக்கிறார், வியாபார சரக்குகள் வச்சுருக்கிறார். மொத்தத்தில் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 87.5 கிராம் 10.25 பவுன் அளவுக்கு ஒரு அந்தஸ்து வந்துடுது. அல்லது 612 கிராம் 12.5 கிராம் வர்ற அளவுக்கு அவருக்கு என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது. அன்னைக்கு இருந்தால் அவரும் குர்பானி கொடுக்கும். குர்பானி யார் கொடுக்கும்? யார்கிட்டனா அந்த வசதி இருக்குதோ எல்லாருமே கொடுக்கும். இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறோம், அத்தாவுக்கு வசதி இருக்குது, அம்மா 20 பவுன் நகை வச்சுருக்கிறாங்க, மகளுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க ஒரு 20 பவுன் 25 பவுன் நகை வச்சுருக்கிறாங்க, மகனுக்கு ஒரு வீடு சொந்த வீடு கொடுத்துருக்குறோம். 5 பேருக்குமே எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறோம்னா, வீட்டில் தலைவர் யார்? அத்தா. இந்த வருஷம் அத்தா குர்பானி கொடுக்குறது, அடுத்த வருஷம் அம்மா பேரில் குர்பானி கொடுக்குறது, 3ஆம் வருஷம் மகள் பேரில், அதுக்கடுத்த வருஷம் 2ஆம் மகன் பேரில், 5ஆம் வருஷம் மகன் பேரில். அப்படி கடமையே கிடையாது. தொழுகை எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் கடமையோ, அதை போல் வசதி யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்கவுங்க தனித்தனியாக குர்பானி கொடுக்கணுமே தவிர, ஒரு ஆள் கொடுக்கறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய கடமை நீங்குமான்னா கண்டிப்பாக நீங்கள். யாருக்கு கடமையோ அவங்க தான் கொடுக்கணும். மகன் சம்பாதிக்கிறாரு, அத்தை கஷ்டப்படுறாரு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன செய்யலாம், மகன் சம்பாதிக்கிறாருல அந்த காசுலேருந்து எடுத்து அத்தா பேரில் குர்பானி கொடுக்குறாரு. அவர் குர்பானி கொடுக்கல, மகன் குர்பானி கொடுக்கல, எங்கள் அத்தா குடும்பத்துலேயும் மூத்த ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு, அவர் பேரில் குர்பானி கொடுக்குறேன்னு கொடுத்தாருன்னா அத்தாவுக்கு ஒரு கடமை நிறைவேறணும், நன்மை கிடைச்சிடும். ஆனால் அவருக்கு கடமை நிறைவேறும்னா கடமை நிறைவேறாது. மார்க்கத்தில் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் பல வருஷமாக வசதியாக இருக்கிறார், பல வருஷமாக, ஒரு 10 வருஷம் வச்சுக்கிறோமே, ஒரு 10 வருஷமாக 2014 2024 வரை நல்ல வசதியாக இருந்தார். ஆனால் குர்பானியே கொடுக்கல அவர் இதுவரை. இப்போ 2014 நினைக்கிறாரு, நம்ம இவ்வளோ வசதியாக இருந்தும் குர்பானி கொடுக்காமல் இருந்துட்டோமே, நம்ம இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு இந்த வருஷம் யோசிக்கிறார். இந்த வருஷம் குர்பானி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார். ஆனால் 10 வருஷமாக கொடுக்கல. அதுக்கு மார்க்க சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குர்பானி ஆடு என்ன கரையம் பெறுமோ அந்த அளவுக்குள்ள சதக்காவை இவர் 10 வருஷத்துக்குள்ள சதக்காவை கொடுத்துடணும். என்ன காரணம்னா, அந்த கடமை நிறைவேறாமல் போயிடுது. கடமை இருந்தும் கடமையை நிறைவேற்றலை. ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக, இன்றைக்கி எனக்கு வசதி நிறைய அல்லாஹ் தந்துருக்கிறான், இன்றைக்கி நான் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கணும், வீட்லேயும் வசதி கிடையாது, ஆட்டை போய் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது, வளர்க்குற அளவுக்கு எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிடையாது. இப்போ நான் என்ன செய்கிறது, ஆட்டினுடைய கரையை 20,000 சதக்கா கொடுத்துடலாமான்னு அது கூடாது.
ஏற்கனவே கொடுக்காம இருந்திருந்தால் அதுக்கு பகர்த்த மார்க்கம் சொல்லித் தருது, அதுக்கு சதக்கா கொடுத்துடணும். இந்த வருஷம் கடமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குர்பானியை கொடுத்தே தீரணும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, பெருநாள் அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் யார் குர்பானி கொடுக்கலையோ அவருடைய ஈதுகாவுக்கு வரவே வேண்டாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அப்போ எவ்வளோ கடுமையான வாசகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவானவர்கள், நம்ம மேலே அளவுக்கு அதிகமான இறக்கு உள்ளவங்க. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் குர்பானி கொடுக்க வரலன்னா நீங்கள் ஈதுகாவுக்கே வர வேண்டாம். பெருநாள் தொழுகை முக்கியமான தொழுகை, வாஜிபு. குர்பானியும் வாஜிபு. ஷாஃபி மதுஹபில் சுன்னத்தே முஅக்கதா, கட்டாயமாக செய்ய வேண்டிய சுன்னத். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 வருஷம் தொடர்ச்சியாக செய்த ஒரு அமல் குர்பானி. அதனால் அந்த குர்பானி செய்கிறது சுன்னத்தே முஅக்கதா ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. ஹனஃபியில் வாஜிப், கட்டாயம். வாஜிப்னாலே ஃபர்துக்கு ஈக்குவலான சமமான ஒரு அமல். அப்போ அந்த குர்பானை நம்ம கொடுக்கலன்னு வச்சுருங்களேன், ஈதுகாக்கு வர வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிற அளவுக்கு ஒரு கடுமையான வாசகத்தை பார்க்கின்றோம். இந்த குர்பானி எதிரெல்லாம் கொடுக்குறான் பார்த்தோம்னா, ஒட்டகத்தில் குர்பானி கொடுக்குறான், மாட்டில் குர்பானி கொடுக்குறான், ஆட்டில் குர்பானி கொடுக்குறான். அசத்தான் சொல்கிறாங்க ஜும்மாவில், யார் வந்தாங்களோ ஒட்டக குர்பானி, யார் 2வது வந்தாங்களோ மாட்டு குர்பானி, 3வது வந்தால் ஆட்டு குர்பானி, அதுக்கு வந்தால் கோழி குர்பானி, அதுக்கு வந்தால் முட்டை குர்பானின்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ முட்டையை கொடுத்து குர்பானி ஏமாற்றி கொடுத்துடலாமா, கடன் பண்ணிங்கம்மான்னா அது நன்மைகள். அந்த நன்மை கிடைக்குமே தவிர குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்காது. அதுக்கு சரிசமமான நன்மைகளே அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படின்னு அடையாளம் தான். அதனால் நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகம் சிறந்த ஒரு பிராணி. அந்த ஒட்டகத்தில் 5 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கும். ஒட்டகம் ஒருத்தர் குர்பானி கொடுக்குறாருன்னா 5 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கும், 5 வயசு ஆகிருக்கும் ஒட்டகத்துக்கு. சரி, மாடுன்னா 2 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கும். வெள்ளாடு கொடுக்குறாருந்தா 1 வயசு பூர்த்தி ஆகிருக்கும். செம்மறி ஆடுக்கும் 1 வயசு தான். ஆனால் 6 மாத குட்டி இருக்குது, செம்மறி குட்டி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு 1 வயசு மாதிரி இல்லை, திடகாத்தனமாக இருக்குது. அப்போ அதை கொடுக்கலாமான்னா மார்க்கம் கூடும்னு சொல்லி 1 வருஷம் பூர்த்தியான அளவுக்கு இருக்குது. ஆனால் 6 மாதம் தான் அதுக்கு ஆகுது. கூடுமானா தாராளமாக கூடும். ஆனால் இதோட பெருசு வாங்கி கொடுத்தோம்னா கூடுமானா தாராளமாக கூடும். சிறுசு தான் கூடாது. அதை விட வயசு குறைஞ்சது கொடுக்கக்கூடாது. அப்படி எதெல்லாம் குர்பானி கொடுக்கணும், எதெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தாடி வளர்ந்துருந்துச்சுன்னா அதை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு வருவாங்க. ஆட்டுக்கு தாடி ஒரு மணி மாதிரி தொங்கும், அதை பார்த்த உடனே அசர்த்து அதில் தாடி மாதிரி இருக்குது, கூடுமா, தாராளமாக கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குர்பானி கொடுக்குற பிராணிலேயே மிகச் சிறந்த இதுன்னா இல்லை, கொழுத்த ஆடாக இருக்க வேண்டும், கொழுத்த மாடாக இருக்க வேண்டும், கொழுத்த ஒட்டகமாக இருக்கணும். அதுதான் என்ன காரணம்னா, நம்மளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் சவாரி செஞ்சு கொண்டு போகிற அளவுக்கு இருக்கும். அது நம்ம இருக்கிற நோஞ்சா நம்ம வாங்கினோம்னா நம்ம எடை 60 கிலோ, அந்த ஆட்டினுடைய எடை 20 கிலோ, நம்மளை எப்படி தூக்கிட்டு போகும்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால் கொழுத்த ஆடாக வாங்கினா தான் அதில் நம்ம சவாரி செய்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சஹாபி இருந்தாங்க, அந்த சஹாபி ஒட்டகத்தை எப்படி இழுத்தே கொண்டு வந்தாங்க, குர்பானி கொடுக்கக்கூடிய ஒட்டகம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சகோதரரே நீங்கள் ஏன் அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு போகிறீங்க, ஏறி உட்காரக்கூடாதான்னு கேட்டாங்க. அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அது குர்பானி கொடுக்குறக்காக பயன்படக்கூடிய ஒரு ஒட்டகம் அப்படின்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாரி செய்கிறேன் திரும்பவும் சொன்னாங்க. அந்த சஹாபி திரும்பவும் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அது குர்பானி கொடுக்கக்கூடிய ஒட்டகம் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. 3வது தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் சவாரி செஞ்சு போங்களேன் அப்படின்னாங்க. அப்போ ஒட்டகம் எவ்வளோ வலுவாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சவாரி செஞ்சு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒட்டகம் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி தான், சவாரி செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். ஆனால் அது நோவினப்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிடக்கூடாது. இங்கே எங்கேயும் ஓட்டம் அமைக்கிறோம் அப்படி காயம் போடுற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படக்கூடாது. எந்தெந்த ஆடுகளை குர்பானி கொடுக்கக்கூடாது, எந்த மாட்டை குர்பானி கொடுக்கக்கூடாது, எந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மெலிஞ்சு போன பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. இது முதல் சட்டம். 2வது, உடல் உறுப்புகளில் ஏதோ ஒரு பகுதி 3ல் ஒரு பகுதியை விட கம்மியாக இருக்குது. இப்போ கால் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, இந்த காலில் 3ல் ஒரு பகுதி இல்லாமல் இருக்குது, இல்லை அதை விட அதிகமாக இல்லாமல் இருக்குது. இதை குர்பானி கொடுக்கலாமனா கண்டிப்பாக கூடவே கூடாது. இப்போ காது இருக்குது, கண் இருக்குது, இப்படி ஒவ்வொரு பகுதியிலையுமே 3ஐ விட ஒரு பகுதி, 3ல் ஒரு பகுதியை விட அதிகமாக அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை குர்பானி கொடுக்கவே கூடாது.
அதே போல் குருட்டு ஆடுகிற குர்பானி கொடுக்கக்கூடாது. காது இல்லாத, 2 காதும் இல்லாத, ஒரு காதும் பிறவிலேயே இல்லாத, அதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது. குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடு இருக்குது, அந்த காது இருக்குது, காதில் வந்து வெட்டப்பட்டிருக்கு, அதை குர்பானி கொடுக்கலாம்னா அதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது. வெட்டப்பட்டதை குர்பானி கொடுக்கக்கூடாது. நொண்டி ஆடு இருக்குது, அதை குர்பானி கொடுக்கலாமா? நொண்டி ஆடை குர்பானி கொடுக்கக்கூடாது. அது நொண்டியாக இருந்தால் நம்ம எப்படி சுமந்து சிராத்துல் முஸ்தகீம் பாரத்தில் கொண்டு போவோம். அப்போ திரகாத்தமாக நடக்கிற அளவுக்கு இருக்கும். அதை அறுக்கிறதுக்காக கூட்டு போகும்போது நடந்து வர்ற அளவுக்கு அதுக்கு திராணி இருக்கணும், அதுக்கு சக்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குர்பானி கொடுக்கறது மார்க்கம் அனுமதிக்கல. அந்த குர்பானியை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுது. அதுபோல் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குர்பானி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க துல்ஹஜ் பிறந்ததில் இருந்து, பிறை 1 குர்பானி கொடுக்குற வரை முடி எடுக்கக்கூடாது, நகங்களை களையக்கூடாது. இது மார்க்க சட்டம். ஒருத்தர் 40 நாளை மறைவிட முடியும் எடுக்கவே இல்லை, ஹக்குல் முடியும் எடுக்கவே இல்லை, 40 நாளுக்கு மேலே போயிட்டுருக்குது. இப்படி இருந்தால் இவங்களுக்கு விதிவிலக்கு. 40 நாள் தாண்டக்கூடாது மார்க்க சட்டம். இந்த நேரத்தில் அவங்க எடுக்கிறாங்கன்னு தாராளமாக எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக அனுமதியே கிடையவே கிடையாது. என்ன காரணம்? முடிக்கும் குர்பானிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் சொன்னால் கட்டுப்படணும், அல்லாஹ் வேண்டான்னு சொல்லிட்டானா அது கட்டுப்பட்டு செய்யாமல் இருந்தோம். அந்த முடி கூட நம்ம புறக்கத்தை சொல்லிருந்தா, இந்த மசரு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். முடி, நகம் சாதாரண அற்பமான பொருள், அதை கூட வெட்டுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. அல்லாஹ் சொன்னால் வெட்டணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் வெட்டணும். அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தாங்கன்னா முடி எடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தாங்கன்னா நகத்தை எடுக்கக்கூடாது. இது மார்க்க சட்டம். இப்போ இந்த சட்டங்களை நம்ம பேணணும். அப்போ முடி வெட்டக்கூடாதுன்றது குர்பானிக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னா, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க கட்டுப்படுறேன், அவ்வளோதான். அப்போ அந்தளவுக்கு எனக்கு அழகு தேவை கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி அசிங்கமாக பங்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் இருப்பேனே தவிர இந்த உலகத்தினுடைய தேவைகள் எனக்கு பெருசு கிடையாது. இப்போ இதே நேரத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய சமயங்களில் சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் குர்பானி ஆடு வாங்கி விட்டுருக்கிறார், நல்ல வசதியான மனிதர், குர்பானி ஆடு வாங்கி விட்டுருக்கிறார். அந்த ஆடு திடீர்னு எங்கேயோ காணா போச்சு, அல்லது ஆடு செத்து போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் வசதியே இல்லாத ஒரு மனிதர், வசதியானவர் குர்பானி ஆட்டை வாங்கினார், அது காணா போச்சு, இல்லை செத்து போச்சு, இது ஒரு வகை. இன்னொருத்தர் வசதி இல்லாத ஒரு ஆள், அவர் ஆடு வாங்கி விட்டுட்டார், அந்த ஆடு காணா போச்சு, இல்லை செத்து போச்சு. இப்போ 2 பேருக்கு என்ன சட்டம்னா, இவங்க 2 பேருமே திரும்ப வேற ஒரு ஆடு வாங்கி திரும்ப குர்பானி கொடுக்கணும். இல்லை வாங்கி விட்டாச்சுனாலே என்ன கட்டாய கடமையாகும். வசதி உள்ளவருக்கு குர்பானி கடமை, வசதி இல்லாதவருக்கு ஆடு வாங்கி விட்டதுனால அவருக்கு கட்டாய கடமையாக மாறி போச்சு. இப்போ அவரும் கட்டாயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பகரமாக வேற ஒரு ஆடை வாங்கி குர்பானி கொடுத்துரும். சரி, ஓடி போன ஆடு திரும்ப வந்துருச்சு, 2 பேருக்குமே வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஏற்கனவே வசதியான மனிதர் இருந்தார், அவருக்கு என்ன சட்டம்னா, அவருக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓடி போன ஆடு திரும்ப வந்துருச்சு, அதுக்கு பகரமாக வேற ஒரு ஆடு வாங்கிட்டார். இப்போ இதை குர்பானி கொடுக்கணுமான்னா 2வது வாங்கினது குர்பானி கொடுத்துருவார். உள்ளது திரும்ப வந்துருச்சுன்னா, அவர் அறுக்கிறதுக்கு முன்னாடியோ அறுக்க பின்னாடியோ வந்துருச்சுன்னா அதை குர்பானி கொடுக்கணும்னா வேண்டியதில்லை. எனவே ஏற்கனவே இவருக்கு கடமை, அந்த கடமையை நிறைவேற்றிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் முதல் அந்த ஏழ்மையான மனிதர் இருக்கிறாரு, இவர் குர்பானியே கடமை கிடையாது, இவராக ஆட்டை வாங்கி கடமையை ஆக்கிக்கிட்டார். இது எப்படின்னா, நான் யதார்த்தமாக வர்றேன், பள்ளியாசலுக்கு வர்றேன், யாரெல்லாம் 2 ரக்காத்து நஃபில தொழுன்னு தக்பீர் கட்ட போகிறேன். கட்டும்போது ஒருத்தர் திரும்பி கூப்பிட்றாரு, அப்படியே போயிட்டேன். போன பின்னாடி ஞாபகமே இல்லை. இசாலாம் முடிச்சுட்டு ஞாபகம் வருது, நம்ம தொழுகைக்காக தக்பீர் கட்டணுமே, போயிட்டோமேனா நீயத்து வச்சதுனால எனக்கு கட்டாயம் ஆயிடுது. இதே போல தான் வசதி இல்லாத மனிதர் ஆட்டை வாங்கினால அவருக்கு கடமை, அந்த ஆடு காணா போனதுனால இவர் திரும்ப அதுக்கு பகரமாக வேற ஒரு ஆடு வாங்கிட்டார், ஏன்னா கட்டாயம் வாங்கிட்டார். இப்போ இவர் என்னச்சுன்னா அந்த ஆட்டையும் குர்பானி கொடுத்தே ஆகும். என்ன காரணம்? இவர் ஏற்கனவே அந்த நியத்தில் தான் வாங்கினார், அதனால் அதை கட்டாயமாக கொடுத்தாங்க. அப்போ 2 குர்பானி ஆயிடுச்சு. இவருக்கும் என்ன சட்டம்னா, பணக்காரருக்கு அந்த ஆட்டை அவர் விரும்பினால் திரும்ப என்ன செய்யலாம், கொடுக்கலாம், அது சிறந்தது. ஓடி போன ஆடு திரும்ப வந்துருச்சுன்னா திரும்ப கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு சொல்லி தராங்க. சரி, ஒருத்தர் குர்பானி ஆடு வாங்கி விட்டார், ஒருத்தர் குர்பானி கடமை, ஒருத்தருக்கு குர்பானி கடமை அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஆடு வாங்கலை, இன்னும் வாங்கலை. இப்போ பெருநாளைக்கு முந்தின நாளோ
அந்த பெருநாளைக்கு உள்ள ஒரு நாட்கள்லையோ அவர் இறந்துட்டார். வசதி இருந்துச்சு, ஆனால் குர்பானி பிராணி வாங்கலை. இப்போ இவருக்கு குர்பானி கொடுக்கணுமா, இறந்த மனிதருக்காக குர்பானி கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு கட்டாய கடமை கிடையாது. ஏன்னா அவர் என்ன செய்யலை, நியத்து வைக்கலை, வாங்க போகிறேன்னு நியத்து வைக்கலை. யதார்த்தமாக குர்பானி நாள் வந்துருச்சு, வசதி இருக்குது, அவர் என்ன நினச்சிருக்க, நாளைக்கு வாங்கலாம், நாளைக்கு வச்சு வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம். இப்போ இவருக்கு கட்டாய கடமை கிடையாது, இறந்ததுனால கட்டாய கடமை கிடையாது. குடும்பத்தில் ஒருத்தர் நான் இறந்துட்டா எனக்கு குர்பானி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறார் ஒருத்தர். இப்போ அவருக்காக வேண்டி குடும்பஸ்தர்கள் என்ன செய்யணும்னா குர்பானி கட்டாயம் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் சொல்கிறார் நான் இறந்துட்டேன்னா வருஷம் என் பேரில் குர்பானி கொடுக்கணும், நான் அந்த சொத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லது பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாரு நீ வசதியாக இருக்கிறவரை எனக்கும் குர்பானி கொடுத்துருப்பான்றார். அப்போ கட்டாயம் கொடுத்தே ஆகணும், வசியம் செஞ்சுருக்கிறார், உபதேசம் செஞ்சதுனால கட்டாயம் கொடுத்தே ஆகும். அப்போ இறந்தவங்க பேரில் குர்பானி கொடுக்கலாமா? நம்முடைய முன்னோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைநேசர்கள், சஹாபா பெருமக்கள் அவங்க பேரெல்லாம் கொடுக்கலாமா அவங்க பார்த்தோம்னா தாராளமாக கொடுக்கலாம். கட்டாய கடமை கிடையாது, கட்டாய கடமை கிடையாது. இப்போ எனக்கு கடமை இருக்குது, நான் ஒரு ஆடு வாங்கி எனக்கு குர்பானி கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்லாம் இன்னும் வசதியை தந்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் பேரில் அவர் குர்பானி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்த நன்மை சேருமா? கட்டாயமாக சேரும். மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட இந்த குர்பானுடைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் மிக உயர்ந்தது எதுன்னா குர்பானி தான். அதனால் சதக்கா செய்கிறத விட இந்த நாட்களில் குர்பானி கொடுக்கறது இறந்தவங்களுக்கு அதிகமாக நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமல். நம்ம கடமை போன பின்னாடி தான் அதிகமாக தான் கொடுக்கணும். நம்ம கடமை கொடுக்காமல் வச்சுக்கிட்டு நான் எனக்கு கொடுக்கல எங்கள் அத்தா பேரில் கொடுக்குறேன்னு கொடுத்தேன்னா என் கடமை நிறைவேறாது. அப்போ அதில் நம்ம கவனம் வைக்கணும். இந்த விஷயத்தில் நிறைய ரொம்ப நம்ம அசால்ட்டாகவே இருக்கிறோம். அப்புறம் ஆடு குர்பானி கொடுக்குறதுலையே ரொம்ப சிறந்த ஆடு எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க செம்மறி ஆடுன்னு சொல்லி தர்றாங்க. ரெண்டாவது காயடிக்கப்பட்ட ஆடு, காயடிக்கப்பட்ட ஆடு அந்த அதை என்ன செய்யலாம், தாராளமாக குர்பானி கொடுக்கலாம், அதிகமாக நன்மையை தரக்கூடிய ஒரு ஆடு. காயடிக்கப்பட்ட ஆடு என்ன செய்யும்னா நல்ல உப்பி போயிருக்கும். அது உப்பி போகிறதுனால எடைகள் அதிகமாக இருக்கும், நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தர்றாங்க. சரி, ஆட்டை குர்பானி கொடுக்க ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறோமே, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்கிறாங்க. 3 நாள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்கிறாங்க. இப்போ இந்த கனவு கண்ட பின்னாடி 3 நாள் முடிஞ்சோன்னு 3 நாள் தொடர்ந்து வருது. அப்போ சைத்தானுடைய புறத்துலேருந்து வரலை, அல்லாஹ் தான் நமக்கு அறிவிக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த மகனை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. மகன்கிட்ட கேட்குறாங்க, ஃபலம்மா அல்ல குர்ஆன்ல சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம். மகனே, நான் கனவுல உன்னை அறுத்து பலியிடுறதாக கனவு கண்டப்பா. ஃபன்துர் மாதா தரா, நீ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டான். நீ என்ன என்ற அப்படின்னு கேட்டாங்க. கால யா அபதி ஃபல் மா துமர். மகன் உடனே பதில் சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு ஏவப்பட்டுச்சோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க, எந்த மாற்றமான பதிலும் சொல்லலை. அல்லாஹ் சொன்னாலும் உடனே செய்யுங்க, அதுக்கு மாற்றி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? மகன் சொன்னாங்க. இப்போ அறுக்கிறக்காக கூட்டு போயாச்சு. ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், 2 பேருமே அதுக்கு கட்டுப்பட்டாங்க. ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், கழுத்தை கீழே வச்சு அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்ப அல்லாஹ் அழைப்பு கொடுக்குறான். கூப்பிட்றது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்றாங்க, ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கவனம் அங்கே போகலை. யார் கூப்பிட்றாங்க, எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு கவனம் போகலை. எங்கள் குர்பானி அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், இப்போ யார் கூப்பிட்டா நமக்கு என்ன தேவை? அறுக்கிறதுக்கு தயாராகும் போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நம்ம தக்பீர் சொல்கிறோமே, இந்த தக்பீரை சொல்கிறாங்க. இந்த தக்பீரை சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இந்த தக்பீர் வருதுன்னு மேலே பார்த்தாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் சொல்கிறாங்க. உடனே தான் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு யாருமே கிடையாது, அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. கீழே அறுக்கப்படுறதுக்காக படுத்து கிடக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ்வே மிகப்பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அவன் நாடு இருந்தால் என்னை அறுத்து மையத்தாக்கியிருக்கலாம், ஆனால் அவன் நாடாதனால என்னை ஹயாத்தோடு விட்டு
எனக்கு அல்லாஹ் வந்து ஆயுசை தந்திருக்கிறான், வாழ்கிறதுக்கு வச்சிருக்கிறான். என்னை அறுக்க சொன்னதும் அவன்தான், என்னை இப்போ பாதுகாத்ததும் அவன்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை கையில் கொண்டு வர்றாங்க, சொர்க்கத்திலேருந்து ஆட்டை கொண்டு வர்றாங்க. இது என்ன ஆடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடு அப்படின்னு வரலாறு சொல்லுவோம். ஹாபில் காபில் குர்பானி கொடுத்தாங்களே அந்த ஆட்டை தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் பாதுகாத்து வச்சு இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுக்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பகரமாக இந்த ஆட்டை எல்லாம் குர்பானியாக அனுப்பி வைக்கிறோம். அப்போ என்ன தெரியுதுன்னா நமக்கு ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க. ஹாபில் காபிலில் குர்பானி கொடுத்தது ஆடு, அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது ஆடு. அப்போ அதில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஆட்டை குர்பானி கொடுக்குறது மிகச்சிறந்தது, நன்மைகள் அதிகமானது அதுதான். ஒருத்தர் மாட்டில் பங்கில் சேர்ந்துட்டாரு, ஒட்டகத்தில் பங்கில் சேர்ந்துட்டாரு, நன்மை குறையுமான நன்மை குறையாது, அவருடைய ஈமானுக்கு தக்கவாறு. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துகிறாங்களோ அப்படி உள்ளத்தில் இறையச்சம் இருக்குன்றதுக்கு அடையாளம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம வந்து குர்பானுடைய பிராணியை கண்ணியப்படுத்துகிறோம். எப்படி கண்ணியப்படுத்துகிறோம்? அது நிறைய குளிப்பாட்டி சந்திரம்லாம் பூசி அத்தரெல்லாம் தேய்ச்சி அப்படி கிடையாது. கண்ணியப்படுத்துறதுன்னா நல்ல கொழுகொலுன்னு ஆகிற அளவுக்கு அந்த குர்பானி பிராணியை கண்ணியப்படுத்துறது, நல்ல இறைய போடுறது, நல்ல வளர்க்குறது, வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வீட்டிலேயே சில காலங்கள் வளர்க்குறது. அப்படி வளர்க்கும்போது அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது, குர்பானி பிராணியை கண்ணியப்படுத்துறது. அப்படி கண்ணியப்படுத்தினோம்னா நம்ம உள்ளத்தில் இறைச்சம் இருக்குன்றதுக்கு அடையாளம். இறைச்சத்தோட குர்பானி கொடுக்கும்போது அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்வான், அந்த குர்பானியை அங்கீகரிப்பான். அது மட்டும் இல்லை, நன்மைகளையும் அல்லாஹ் தருவான். அதுபோல் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரங்களில் குர்பானி கொடுக்கும்போது மட்டும் இல்லை, எல்லா நேரங்களையும் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஒரு 7 பொருளை சாப்பிடக்கூடாது, 7 பொருளை சாப்பிடக்கூடாது. நம்ம இன்றைக்கி ஹலாலாக தானே அறுத்துருக்கோம், பிஸ்மி சொல்லி தானே அறுத்துருக்குறோம், அப்போ அதில் எப்படி ஹராம் எப்படி வரும் அவன் நம்ம கேட்கலாம். அது 7 பொருளை சாப்பிடக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லித்தரும். முதலாவது ஆண்குறி, 2வது பெண்குறி. இந்த ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது, ஆடோ மாடோ ஒட்டகமோ இந்த பிராணிலையும் சாப்பிடக்கூடாது. இப்போ 2 விதைகள் அதை சாப்பிடக்கூடாது. 3வது 4வது நீர் பை, ஆடு மாடு எல்லாத்துலேயும் உள்ள நீர் பை இருக்கும், அதை சாப்பிடலாமன்னா அதை சாப்பிடக்கூடாது. 5வது ரத்தம். இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம ஆளுகளே என்ன செய்கிறாங்க, கசாப்புகளை வச்சுருக்கிறாங்க, ரத்தத்தை பத்திரமாக பிடிச்சி வச்சு அதை விற்கிறாங்க. சில வீடுகள் ரத்தத்தையே பொரியலாக வச்சு சாப்பிடவும் செய்கிறாங்க சில முஸ்லீம்கள். எனக்கு தெரியலை, விவரம் தெரியல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. 6வது ஏதாவது உடம்புல கட்டிகள் இருந்தால், அந்த ஆடு மாடில் வந்து கட்டி இருக்கும், அதில் கலலைன்னு ஒன்று. கலலை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு உருண்டையாக இருக்கும். நம்ம மிளகு இருக்குதே, ஒரு 4-5 மிளகு சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருண்டையாக இருக்கும், அதான் கலலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கலலை அல்லது கட்டி ஏதாவது அந்த உடம்புல இருந்துச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாது. 7வது பித்தப்பை. இதை எப்போவுமே நினச்சிக்கூடாது. 7 பொருளை வந்து ஆடு மாடு ஒட்டகம் எங்கே அறுத்தாலும் சரி தான், குர்பானிக்கு மட்டும் இல்லை, எங்கே அறுத்தாலும் சரி தான், கடையிலேருந்து அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூரத்துக்கு போட்டுமே தவிர, நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், 1 கிலோ வாங்கியிருக்கேன், இதையும் சேர்த்து நான் இடம் போட்டுக்கிறாங்க, அது எப்படி நான் கீழே தூக்கி போடுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹராம் ஹராம் தான். அதை ஹராமை விட்டு நம்ம எல்லா காலங்களையும் தவிர்த்துக்கணும். அதுபோல் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரங்களில் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த புதுசு, அந்த வந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா 3 நாளைக்கு மேலே குர்பானி கறியை நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 நாளைக்கு மேலே நீங்கள் அதிகமாக வைக்காதீங்க. 3 நாள் முடிஞ்சிருச்சு, 4ஆம் நாள் ஃபஜ்ரில் அந்த கறி யாருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஃபஜ்ர் உங்களுக்கு வரக்கூடாது. கறி இருக்கும்போது அந்த அதிகாலை உங்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் 3 நாள் முடிஞ்ச உடனே கறி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ சஹாபாக்கள் அதை பின்பற்றினாங்க. அடுத்த வருஷம் வந்துச்சு, சஹாபா பெருமக்கள் குர்பானி கொடுக்க போகிறாங்க. போகும்போது கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், சென்ற வருஷம் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கறி 3 நாள் மேலே இருக்கக்கூடாதுன்னு, நீங்கள் இப்போ இந்த வருஷமும் அதே சட்டம் தானா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இந்த வருஷம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், குர்பானி கறியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்போ போன வருஷம் மட்டும் ஏன் நீங்கள் வந்து இது கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான வறுமையில் மக்கள் இருந்தாங்க. அதனால் இந்த கறியை நீங்களே வச்சு சாப்பிட வேண்டாம், ஏழைகளுக்கு முழுமையாக போகட்டும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான், ஏழைகளுக்கும் திருப்தியாக அமையணுமே, சந்தோஷமாக இருக்கணுமேன்றக்காக தான் அந்த செய்தியை சொன்னேன். இந்த வருஷம் யாருமே ஏழைகள் அதிகமாக கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. இப்போ அதிகமான பேர் குர்பானி கொடுக்குற அளவுக்கு வசதி ஆகிட்டாங்க. அப்போ ஏழைகள் இருக்க மாட்டாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து கறிகள் என்ன செய்யலாம், 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிறலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க. மார்க்க சட்டத்திலேயே என்னென்னா, ஐயாமு தக்பீர் ஒரு நாள் இருக்குது. ஐயாமு தக்பீர் பிறை 9, 10, 11, 12, 13, 13 அசர் வரை 23 வக்து தக்பீர் சொல்லணும். இந்த நாளுக்கு பேர் வந்து ஐயாமு தக்பீர். அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஐயாமு நஹ்ர், அறுக்கக்கூடிய தினங்கள். அது என்னென்னா பிற 10, 11, 12 அசர் முடிய, 12 அசர் முடிய, அது முடிய 3 நாள் வந்து என்ன செய்யலாம், அறுக்கக்கூடிய தினங்கள். அதுக்கு அடுத்து மார்க்கத்தில் இன்னொரு நாள் சொல்லுவது ஐயாமு தஸ்ரீக். தஸ்ரீக்கு பேர் என்னென்னா உப்பு கண்டம் போடக்கூடிய நாட்கள், பொசுக்கக்கூடிய நாட்கள். என்னென்னா கறி நம்ம காய போடுறோம், அந்த கறியை வந்து அப்படியே நெருப்பு வந்து சூரிய ஒளி வந்து பொசுக்கி அதை நமக்கு தோதோ உப்பு கண்டமாக மாற்றி தந்துடுது. அப்போ பொசுக்கக்கூடிய தினம் மார்க்கத்தில் எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் சிறந்தது எதுன்னா, அந்த ஆடோ மாடோ ஒட்டகமோ நம்ம என்ன பங்கில் சேர்றோமோ அதில் வந்து 3 பங்காக பிரிக்கணும். கறிகளை 3ஆக பிரித்து, ஒரு பங்கை நமக்கு, இன்னொரு பங்கு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, 3வது பங்கு ஏழைகளுக்கு. ஒரு பெரிய குடும்பம், அவங்க குடும்பத்துக்கே பத்தாது அப்படின்னு நிர்பந்தம் இருக்குது. அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறலாமான்னு பார்த்தோம்னா தாராளமாக உபயோகிக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதில் இருந்து ஏன்னா நோக்கமே என்ன காரணம், சதக்கா தான் மெயின் நோக்கம், தான தர்மங்கள் தான் இதில் மெயின் நோக்கமே. அதை நம்ம கெடுத்துடாமல் தான தர்மமும் கொஞ்சமாவது கொடுக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திடும். எல்லாமே நமக்குன்னு வச்சோம்னா எல்லாம் வசதியை தந்திருக்கான், தேவைப்பட தனியாக கூட கறி வாங்கிக்கிறலாம். அதனால் இந்த கறிகள் வந்து கொஞ்சமாக தான தர்மங்களை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த ஆடு மாடு கொடுக்கக்கூடிய நேரங்களில் அறுக்கிறதுக்குன்னு சில கூலிகளை வச்சுருக்கிறோம். அந்த நேரத்தில் பேரம் பேசக்கூடாது, பேரம் பேசக்கூடாது. இது நன்மையை சார்ந்த விஷயங்கள். இதில் வந்து என்ன, ஒரு 1000 ரூபா கூலின்னா 1000 தர முடியாது, நான் 500 தான் தரணும், உன்னால் அறுக்க முடியுமா முடியாதா? அவன் அரைக்குறையாக அறுக்கிறானா? இப்போ மாட்டு குர்பானுடைய ரூல்ஸ் என்னென்னா, சட்டமே என்னென்னா, அந்த குர்பானியை அறுத்து அதனுடைய சூடு ஆறின பின்னாடி தான் உரிக்கணும். நீங்கள் எப்படி நடக்குதுன்னா, அறுக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறாரு, அறுக்கிறதுக்கு ஆள் போயிடுவாங்க, உரிக்கிற ஆள் இருக்க மாட்டார், அறுத்து முடித்தோடனே உடனே உரிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடு ரூஹ் அடங்குறதுக்கு முன்னாடியே உரிக்கக்கூடிய ஒரு கொடுமைகள், இதை நம்ம செய்யவே கூடாது. மார்க்கம் சொல்லுது, அந்த சூடு ஆறணும், ரூஹ் அடங்கணும், அடங்கின பின்னாடி தான் என்ன செய்யணும், அதனுடைய தோல்லாம் உரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும். சில வீடுகளை பார்த்தோம்னா வரிசையாக 5-6 ஆடு வாங்கியிருப்பாங்க. அந்த ஆடுகளை பக்கத்துலேயே வச்சு ஒரு ஆடு அறுக்கும் போதே இன்னொரு ஆடு பக்கத்தில் நிற்கும். அப்படி செய்யக்கூடாது. அதை குர்பானி கொடுக்குறதுக்கு முன்னாடி கத்தியை நல்லா தீட்டிக்கணும், நல்லா கூர்மையாக இருக்கும். சில கசாப்காரர் வந்து பாரு, கத்தி வந்து ஷார்ப்பாகவே கூர்மையாகவே இருக்காது. அவர் அந்த கத்தி வச்சுட்டு இப்படி போட்டு அறுப்பார். அது குர்பானி பிராணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை. அப்போ கத்தியை நல்லா கூர்மையாக வச்சுருக்கணும். அந்த கத்தியை தீட்டும் போது கூட அந்த குர்பானி பிராணிக்கு பக்கத்தில் வச்சு தீட்டக்கூடாது, ரொம்ப தூரத்தை வச்சு தீட்டணும். குர்பானி பிராணிக்கு பக்கத்தில் வச்சு இன்னொரு பிராணி குர்பானி கொடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு மறைவாக இருக்கிற மாதிரி ஒரு திரைகளையோ ஒரு தடுப்போ ஏதோ ஏற்படுத்திக்கணும். அது தனிமையான இடத்துல கொண்டு போய் தான் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஆமீர் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியார், அந்த பெரியார் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மரண நேரம் அந்த நேரத்தில் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் போது தேம்பி அழுகிறாங்க. அப்போ அவங்க அழுகிறதை பார்த்த உடனே மற்ற ஆள்லாம் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் நல்ல மனுஷன் தானே, இத்தனை நேரம் உங்களை பார்த்துருக்குறோம், நன்மையான செயலை செஞ்சுருக்கிறீங்க, இவ்வளோ தேம்பி அழுகிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அது ஆமீர் இப்னு அப்துல்லா சொன்னாங்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், செஞ்ச எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் யார்கிட்டருந்து ஏற்றுக்கிறவான்னா தக்குவா உள்ளவர்கிட்ட அல்லாஹ் ஏற்றுக்கிறவான்னு சொல்கிறான். ஆனால் இந்த தக்குவா இருக்குதான்றது எனக்கு தெரியலையே, அதை நினச்சி நான் பயப்படுறேன், நான் செஞ்ச அமல்கள்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறவானா ஏற்றுக்கிற மாட்டானா அப்படின்னு தெரியல. அப்போ சாதாரணமான அமல்களுக்கே இவ்வளோ பயப்பட்டாங்கன்னா, அப்போ குர்பானிக்கு அடிப்படை என்னென்னா தக்குவா, இறையச்சம்.
அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அல்லாஹ்வை பயந்து இருக்கும். குர்பானி பிராணி நம்ம வந்து ஆரம்பத்தில் குர்பானி கொடுக்குறதுக்கு முன்னாடியோ கொடுக்கும்போதோ அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் வைக்கிறது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த செய்திகள்லாம் நம்ம பண்ணுறோம். இது வந்து எதுக்குன்னா பெருமைக்காக செய்யக்கூடிய செயல்கள். அடுத்தவர் பார்க்குறாரு, இவ்வளோ ஒரு ஆட்டுக்கு கொடுத்தியாப்பா, ஆமாப்பா 25,000ப்பா, பெருமையாக சொல்லக்கூடிய வாசகங்கள். அப்போ இந்த செயல்கள்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் நம்ம நல்லா கவனிக்கிறது, கொளுத்த ஆடு மாடு ஒட்டகைகளாக இருக்கும், மெலிஞ்சதான் இருக்கக்கூடாது. நொண்டி குருடு காது போனது இப்படிப்பட்ட இதுகள். இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய இறைகளை சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு முடியலை, அவ்வளோ சிரமப்படுது, அந்த நாக்கில் உள்ள துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆட்டைக்குள்ள குர்பானி கொடுக்கக்கூடாது. ஏன்னா உறுப்பில் வந்து ஒரு சில பகுதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, மூக்கு துண்டிக்கப்பட்டிருக்குது, அதை கொடுக்கக்கூடாது. சரி, கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட மாடுகள் ஆடுகள் அப்படி இருக்குது, அது ஒருத்தர் அந்த உரிமையாளர் பேசிய வாங்கிட்டு வந்துட்டார், காசை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை கொடுக்கலாமான்னு அதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட மாடு அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு சில மாடு எப்படி நேர்ந்து விடுவாங்கன்னா, கோயிலுக்கே நேர்ந்து விட்டுருவாங்க, அது வந்து யாரும் அறுக்க மாட்டாங்க, எந்த விசேஷத்துக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, அது சாகிற வரை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த யார் உரிமையாளர் அவர்கிட்ட போய் இந்த மாட்டை எனக்கு விற்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா அதை வாங்கி அதை குர்பானி கொடுக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஏன்னா இதுக்கு பகரமாக ஒரு காசை கொடுத்தாச்சு, இந்த காசை அவர் போய் கோயிலில் போய் சேர்த்துருப்பார். இது ஒரு வகை. இன்னொரு மாடு இருக்குது, இது ஒரு அவங்களுடைய விசேஷத்துக்கு அறுக்கப்படக்கூடிய ஒரு வகையில் நேர்த்திக்கடன் பண்ணியிருப்பாங்க. இந்த திருவிழாவுக்கு இந்த மாடை அறுத்தது அப்படின்னு நேர்த்திக்கடன் பண்ணி கொடுத்துருப்பார். இப்போ அந்த உரிமையாளர்கிட்ட போய் நான் இந்த மாட்டை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் தர்றீங்களான்னு கேட்டு வாங்குறான்னு சரி தான், அந்த மாட்டினுடைய கிரயத்தை விட பன்மடங்கு கொடுத்து வாங்குறான்னு சரி தான், அது குர்பானி கூடாது. என்ன காரணம்னா, அவங்களுடைய விசேஷத்துக்கு அறுக்கப்படுறதுக்காக வச்சப்பட்ட ஒரு மாடு, அதை என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. காசு கொடுத்து வாங்கினாலும் பன்மடங்கு கொடுத்தாலும் சரி தான் குர்பானி கூடாது. அது மார்க்க சட்டம் சொல்லித்தரு. குர்பானி விஷயங்களில் குறைவுள்ள ஆடுகளை கொடுக்கக்கூடாது, நிறைவுள்ள ஆடுகளை கொடுக்கணும். அதை போல் குறைவுள்ள உள்ளத்தோடு குர்பானி கொடுக்கக்கூடாது, நிறைவான உள்ளத்தோடு குர்பானி கொடுக்கணும். வசதி இருக்குதோ இல்லையோ நிறைவாக கொடுக்கணும்னு நினச்சோம்னா அல்லாஹ் அதற்கான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்துடுறான், நன்மைகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்துடுறான். எனவே இந்த விஷயங்களில் நாம் கவனங்களை வைக்க வேண்டும். அல்லாஹ் நாம் கேட்ட விஷயங்கள் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அது அதிகமான கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் என் மகன் மாசமாக இருக்கிறாங்க, எடுத்து நான் குர்பானி கொடுக்கலாமா? பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஒரு கேள்வி. தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். ஒரு ஹஸரத் பயான் பண்ணார், பிறந்ததிலிருந்து குர்பானி கொடுக்குறவங்க முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு ஹஸரத் சொன்னார். இவர் ஓடி போய் கேட்டாரா, ஹஸரத் முடி வெட்டுறது ஆட்டுக்கா எனக்கான்னு கேட்டாரா. முடி வெட்டுறது ஆட்டுக்கா எனக்கா? ஆட்டுக்கு பிரச்சனை கிடையாது, ஆடு எவ்வளோ அடர்த்தியாக முடி இருக்குதோ அந்தளவுக்கு நன்மைகள் நமக்கு ஜாஸ்தி. ஆனால் குர்பானி பிராணி வாங்கிட்டோம்னா முடி நினச்சக்கூடாது, வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்ம கவனத்தில் வைக்கணும். வீட்டில் யார் மாசமாக இருந்தாலும் சரி, யார் இறந்திருந்தாலும் சரி, அப்போ குர்பானி என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம், கட்டாயம் கொடுத்தே ஆகும். கொடுக்கறதுனால யாருக்கும் இந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் இது ஒரு நன்மை தான் கிடைக்கும். அப்புறம் இறந்தவங்களுக்கும் நன்மை தான் கிடைக்கும். வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார், ஆடு வாங்கி விட்டுருக்குறோம், குர்பானி உதாரணமாக பக்ரீத் அன்னைக்கு இறந்துட்டார் ஒருத்தர், அப்போ குர்பானி பிராணி வாங்கி விட்டுருக்குறோம். அன்னைக்கு அறுக்க முடியாட்ட கூட அடுத்த நாள் இருக்கணும், அது அடுத்த நாள் இருக்கணும். அந்த 3 நாளுக்குள்ளே சந்தர்ப்பங்களை பயன்படுத்திட்டோம். அது குர்பானி கொடுக்காம இருக்கக்கூடாது. எப்படி நம்ம வந்து தொழுகை கடமையாக இருக்குது, வீட்டில் ஒருத்தவங்க மாசமாக இருக்கிறாங்க, அதே வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டார், தொழுகாமல் இருப்போமா? அது எல்லாருக்கும் கட்டாயம் கடமை தான். எந்த அளவுக்குன்னா இதாக இருக்கக்கூடிய மனைவி கூட தொழுகணும் கட்டாயம். அதை போல தான் இந்த குர்பானி விஷயங்களும் கட்டாயம் கடமை. இதில் மட்டும் குருட்டு கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.